ஜெயபவனி எல்லா உறவுகளுக்கும் இரவு வணக்கம். உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னம்மா நல்லா இருக்க? கஷ்டங்களும், அவமானமும், தோல்விகளும், பிரச்சனைகளும் தொடர்ந்து எங்கள விரட்டிட்டு வருது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அவமானம், பிரச்சனை, தோல்வி, துன்பம் எல்லாமே உங்கள விரட்டலாம். ஆனா, அது உங்கள பிடிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட மனசுல உங்க குருவின் சிந்தனைகளும், குருவோட எண்ணங்கள் உங்க மனதுல ஓடிட்டு இருக்குது. குரு என்ன என்றாரு? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பிரச்சனைகள அது எல்லாமே விட்டுட்டு வெளியில வரணும்னா, நம்ம முதல்ல குரு என்ன சொல்லி வழி நடத்துறாங்களோ, அதன்படி நம்ம நடக்கணும். கடவுள் மேல தீராத நம்பிக்கை வைக்க சொல்றதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, கடவுள் என்றா நம்மளோட மனதுக்குள்ள ஒரு பயம் வரும். என்ன பயம் வரும்? ஒழுக்கமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, நேர் வழியில நடக்கணும். நம்ம எத செய்றோமோ, அதுல தர்மத்தோட செய்யணும். இந்த மாரியான செயல்பாடுகள் தான் குரு சொல்லிக் குடுப்பாங்க. அத நம்ம செய்துட்டோம்னா, நமக்கு எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? நம்ம கடவுள் நம்பிக்கையோட நம்ம வாழும் பொழுது, கண்டிப்பாக கடவுள் உங்கள கைவிடவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பா குரு சொல் கேட்டு நம்ம இஷ்ட தெய்வமான தேவி பவானியை நம்ம தரிசிக்கும்போது, நமக்கு என்ன துன்பம் வந்துட போகுது? அம்மாவோட பேர உண்மையாக நான் வாயால உச்சரிச்சு, மஞ்சளை நெற்றியில பூசுறவங்களுக்கு எந்த துன்பமும் வராதுங்கிறத எல்லா நேரங்களையும் நம்ம உணர்றோம். அது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்றேன். பக்தி என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான வரவுகளுக்கான காரியங்கள் மட்டும் கிடையாது. நம்மளோட பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய செலவுகளாக கூட இருக்கும். நம்ம கூட இருக்கக்கூடிய பெருமைகளை எடுத்து வெளியில சொல்லக்கூடியது. நம்ம பெருமை வெளியில தெரியணும்னா, அது ஒரு செலவு தான். அதுக்கானதுக்கா கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த பக்தி. இப்போ கஷ்டங்கள் நெறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல அ சுதர்சனகர ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவரு ஒரு ஒரு பெண் தெய்வத்த மிக அற்புதமா நேசிச்சாரு. பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யாசகங்கள் எடுத்து சாப்பிடக்கூடியவர். தினமும் தெரு தெருவா அம்மாவ பத்தி பேசிட்டு, பாடி ஒரு யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடியவர். ஒரு நாள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா நினைக்கிறா, இவன் உண்மையா தான் நம்மள பிரார்த்தனை பண்றானா? இவன் நம்மள உண்மையிலேயே நம்மள பேர சொல்லி எல்லா திடீர்னு பிரார்த்தனை பண்றானா? நம்மள புகழ்றானா? இல்ல நம்ம அவனுக்கு குடுக்குறோங்கிறதுக்காண்டி நம்மள புகழ்றானா? இவன செக் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ஒரு சோதனை குடுக்குறாங்க அம்மா. அது எந்த மாரியான சோதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் யாசகம் அதாவது தெரு தெருவா போயி, ஒவ்வொரு வீடுகள்லயா போய் அம்மாவ பத்தி பேசி, ஆ பிச்சை வாங்கி சாப்பிடுறது. அவனும், அவனோட பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு நாள் அவனுக்கு கை, கால் விளங்காம ஆக்கிட்டாங்க அம்மா. கை, கால் விளங்காம வீட்ல படுத்திருக்கிறான். சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணு இருக்கிறத வச்சு 2, 3 நாள் சமைச்சா, மீதி நாள் சமையல் இல்ல. அப்படியே பட்னியா கிடக்குறாங்க. ஆ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசல்ல சாப்பாட்டுக்கான பொருட்கள் அத்தனையும் இருக்கு. "அப்பா, நம்ம வீட்டு வாசல்ல அரிசி, பருப்பு எல்லாம் இருக்குதுப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ம அம்மா தான் எடுத்து குடுத்துருப்பாடா, நீ எடுத்து சமைச்சிடு" அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தெரு வழியாக ஒருத்தன் வர்றவன் பார்க்குறான். அப்ப அவன் சொல்றான், "என்ன உங்க அப்பாவுக்கு கை, கால் விளங்காம கிடக்குறாரு. நேத்து தானே உங்க அப்பா யாசகம் கேட்டு வந்தாரு. நான் யாசகம் போட்டேன். இன்னைக்கு கை, கால் விளங்காம செயலிழந்து கிடக்கிற மாரி நடிக்கிறாரே!" அப்படின்னு கேட்டான். "இல்லையே எங்க அப்பா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமா இப்படித்தான் இருக்கிறாரு" அப்படின்னு சொன்னாங்க. அந்த மனுஷன் கோவத்துல போயிட்டாரு. மறுநாளு அந்த தெரு வழியாக போய்க்கிட்டு இருக்கிறாரு. அந்த சுதர்சனன்னு சொல்றேன் இல்லையா? அவரு யாசகம் கேட்டு தெரு தெருவா அலையுறாரு. அந்த யாசகம் நேத்து உங்க அப்பா நல்லா இருக்கான்னு சொன்னா இல்லையா? அந்த ஆளு என்ன பண்ணாரு, இந்த ஆள் கைய புடிச்சுக்கிட்டாரு. "நேத்து நான் உன் வீட்ல வந்து பார்க்கும்போது கை, கால் விளங்காம மாரி கிடந்த. இப்ப யாசகம் கேட்டு வந்திருக்கிற. வா உன் பொண்ணுகிட்ட போய் உன்னோட பித்தலாட்டத்த போய் சொல்றேன்னு" சொல்லி கூட்டிட்டு வராரு. வீட்ல சுதர்சனகர ரெட்டிய பிடிச்சுட்டு ஒரு மனுஷன் வந்து வெளிய நிக்கிறாரு. "ஏம்மா எங்கம்மா வீட்ல யாரும்மா இருக்கீங்கன்னு?" அந்த பொண்ணு வந்து பார்க்குறா. "பாரும்மா உங்க அப்பா எவ்வளோ கை, காலு ஆரோக்கியத்தோட இருக்காரு. நான் ஆனா கை, கால் விளங்காத மாரி உன்ட்ட நடிக்கிறாரு பாருங்க." "இல்ல எங்க அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு" அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னுச்சு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா, அந்த சுதர்சன ரெட்டி கை, கால் விளங்காம படுத்து கிடக்கிறாரு. அப்ப வந்தது யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சுதர்சனன் யாரை பெரிசா வணங்குனாரோ, அந்த அம்மனே வந்து நிக்கிறா. அப்படி நிக்கும்பொழுது அந்த அம்மன் சொன்னா, "இவன் என் மேல உண்மையான பக்தி வச்சிருக்கிறானாங்கிறதுக்கான இவனுக்கு நான் சோதனை குடுத்தேன். ஆனா, இவன் உண்மையான பக்தி தான். இந்த சோதனையில கூட என் பேர சொல்ல மறக்கல. என் மேல உண்மையான பக்தி இருந்தான். அதெல்லாம் இந்த ஊருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு இவன கை, கால் விளங்காம ஆக்குனேன். அதுக்கப்புறம் நானே இவனுக்காக வந்து பிச்சை எடுத்து, இந்த சுதர்சனக்காண்டி நானே பிச்சை எடுத்தேன்னு" சொன்னாங்களாம் அந்த அம்மா. அதிலிருந்து அந்த ஆளோட புகழும், பேரும், புகழும் வெற்றியாக இந்த உலகமெல்லாம் பேசுச்சுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதேபோல
நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள் பூரா நம்ம பக்திக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள் தான். இத நினைச்சுட்டு நீங்க கடந்து வரணும். சோதனைக்குள்ள இருக்கிற என்னையோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இன்னைக்கு நடக்காது, நாளைக்கு நடக்க போகுது. அம்மாவ நல்லா வேண்டுங்க. உங்க மனசுக்குள்ள என்ன துன்பம் வந்தாலும் மறந்துட போகுது. இந்த உலகத்துல பிரச்சனை இல்லாம யாருமே இல்ல. நீங்களும் சரி, நானும் சரி எல்லாரும் பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா தான் அதுக்கான முடிவு நமக்கு மகிழ்ச்சிகள கிடைக்கும். அதுவும் இந்த மஞ்சள் இருக்கு, குருநாதர் இருக்காங்க, பவானி இருக்கா, வேற எதுக்கு கவலைப்படுறீங்க? விடிஞ்ச பொழுது பாருங்க. நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. இன்னைக்கு முடியவே இல்ல. நாளைக்கு பிரச்சனை பெருசா இருக்குமோன்னு நினைச்சிட்டு இருக்க காரியம் நாளைக்கு ஒண்ணுமே இல்லாம போக போகுது. வேணா பார்க்கலாமா? உங்க அம்மா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ண போறேன். நீங்கலாம் நல்லா இருக்கணுன்ட்டு. வாங்க, நிம்மதியா தூங்குங்க. தூங்குங்கங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சுக்கோங்க. செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. படுங்க, தூங்குங்க. கண்டிப்பா விடியும் பொழுது உங்களுக்கு வெற்றிகரமா இருக்கும். ஜெய் பவானி!